ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 2/6/2025 வைகாசி மாதம் 19ஆம் நாள் விஸ்வாவசு வருடம் அற்புதமான திங்கட்கிழமை சோமவாரம் நல்ல நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:41 சூரிய அஸ்தமனம் மாலை 6:32 இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். என்று வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபட வேண்டும். சோமவாரம் சிவ வழிபாடு. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் காலை 7:30 வரை, மாலை 5 முதல் மாலை 6 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை, இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை காலை 11 முதல் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:32 வரை ஆயில்யம், அதன் பின்பு மக நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 1:11 வரை வளர்பிறை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:32 வரை பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்கவும். தொடர்வது இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும் என்றால், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், அபரிவிதமான முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைத்து மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு பணம் கைக்கு வருகின்ற வேலை. அது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து சேரும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் பெரும் வெற்றியை தருகின்ற நல்ல நாள். திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனக்கவலைகள் எல்லாம் தீருகின்ற நல்ல நாள். காரிய அனுகூலம் உண்டாகும். எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என பாரதியார் பாடலை பாடுவீர்கள் சந்தோஷமாக. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் சிறப்பான முறையிலே நடைபெறும். அதேபோல் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. இளைய சகோதரர்களோடு இருந்து வந்த மன கசப்பெல்லாம் நீங்கி ஒரு நல்ல அந்யோன்யமும் பாசமும் பிறக்கின்றன. சகல பாக்கியங்களும் உண்டாகின்ற நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். பதவி உயர்வு, உத்தியோக மாற்றம் போன்றவை உண்டாகும்.
பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். அதன் மூலம் நிறைய லாபங்களை பெறுவீர்கள். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்த புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படுகின்றன. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனக்கவலைகள் எல்லாம் தீர்ந்து அனுபவி ராஜா அனுபவி என்று பாடுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணம் உங்கள் கைக்கு தேடி வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நினைத்த காரியங்கள் எல்லாம் சுபமாக முடிகின்ற நாள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். உங்களுடைய முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். கவனமாக இருக்கவும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டிய நாள். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். சிவபெருமானை வணங்குங்கள். கோளறு பதிகம் படியுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வருகின்ற வேலை வந்துவிட்டது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. மொத்தத்தில் சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். அதனால் என்ன நடக்கும் என யோசிக்கின்றீர்கள். நல்லதே நடக்கும். அரசு வகையிலே, அரசு சம்பந்தமான டெண்டர் போன்ற வகையிலே நல்ல ஆதாயம் ஏற்படுகின்ற நாள். அதேபோல் உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கின்ற நல்ல நாள். செய்கின்ற வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும்.
அதேபோல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டு. குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கின்ற நல்ல நாள். மொத்தத்தில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அதேபோல் சிலருக்கு தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கின்ற நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. வண்டி வாகனங்களிலே செல்லும்போது மிக கவனமாக செல்ல வேண்டும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். செய்தொழில் செய்பவர்களுக்கு இன்றைய நாளிலே புதிய முதலீடுகளோ புதிய முயற்சிகளோ வேண்டாம். அதேபோல் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவது நல்லது. ஒரு சிலருக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். அதன் மூலம் உங்களுக்கு மனதிலே ஒரு சலிப்பு உண்டாகும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடக்கும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே சிறப்பான ஒரு முன்னேற்றம் நடக்கும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற அற்புதமான நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிதாய் கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் சிலருக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். இல்லத்திலேயும் மற்றவர்களுக்கு கருத்து சொல்லாதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். கவனத்தோடு இருங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல், விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமமானது எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு
இறைவனுடைய முழு அனுக்கிரகமும் கிடைக்கும். இதனால்தான் இல்லங்களிலே அனுதினமும் காலை மாலை இருவேளைகளிலேயும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும், அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஒலிக்க விட வேண்டும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கின்றதோ அங்கு தீய சக்திகள் அண்டாது. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எத்தனையோ பேர் பாடியிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக பெருமாளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட பாடகி பாரத ரத்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா அவர்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அவ்வளவு அழகாக பாடியிருக்கின்றார்கள். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய பெருமைகளை ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமைகள் படைத்தது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சகாதேவன் மூலம்தான் இந்த உலகுக்கு கிடைத்தது. சகாதேவன் மூலமாக இந்த உலகுக்கு சகஸ்ரநாமத்தை அறிய வைத்த கங்கை. பாரத போர் முடிந்து உடல் முழுவதும் அஸ்திரங்கள் எய்யப்பட்டு அம்பு படுக்கையிலே இருந்தார் பீஷ்மர். பாரத போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாரத போர் நடைபெற்று கொண்டிருக்கும் போது பீஷ்மாச்சாரியார் உடலெங்கும் அம்புகளால் தைக்கப்பட்டு படுத்து கொண்டிருக்கின்றார். பீஷ்மருக்கு உள்ள வரம் என்னவென்றால், அவர் எப்போது நினைக்கின்றாரோ அப்போதுதான் அவர் இறக்க முடியும். அப்படிப்பட்ட வரம் பெற்றவர். இப்படி அம்பு படுக்கையிலே பீஷ்மர் இருக்கும்போது சுற்றி வர கண்ணன், பாண்டவர்கள், கௌரவர்கள் என எல்லோருமே கவலையோடு நின்றிருக்கின்றார்கள். காரணம், பீஷ்மர் இருவருக்குமே வேண்டப்பட்டவர். அம்பு படுக்கையில் படுத்திருந்தாலும் கம்பீரமாக கணீர் குரலிலே நல்ல உபதேசங்களை கூறிக்கொண்டிருந்தார் பீஷ்மர். அவருடைய உபதேசங்களை காது குளிர கேட்டு மகிழ்ந்த பாண்டவர்களிலே ஒருவரான தருமர், பாட்டனாரே, உங்களுடைய உபதேச கருத்துக்கள் யாவும் மனிதன் போற்றி வாழக்கூடிய ஒன்று. ஆனால் வாழ்வில் இவையெல்லாம் ஒரு மனிதன் கடைபிடித்து வாழ்வது என்பது கடினமன்றோ? அதனால் எளிமையான உபதேசங்கள் எவையேனும் இருந்தால் அதை பற்றி கூறுங்களேன் என வேண்ட, தர்மர் கூறியதை கேட்ட பீஷ்மர் தன்னுடைய இரு கண்களால் கண்ணனை பார்த்து கொண்டே, தன் இரு கரங்களை கூப்பி கண்ணனை வணங்கி கொண்டே, 1000 பாவங்களை போக்க வல்ல 1000 அனந்தனின் நாமத்தை கூறுகின்றேன் என சொல்லி இந்த சகஸ்ரநாமத்தை சொன்னார். இதனை கேட்டு நீங்கள் எல்லோரும் உயர்வு பெறுங்கள் என்று கூறிக்கொண்டே அவர் சொன்னதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம். அனந்தனுடைய 1000 நாமங்களையும் கேட்டு மனம் மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் அனைவரும். ஆனால் சகாதேவன் மட்டும் ஏதோ ஒரு யோசனை செய்து கொண்டே இருந்தான். அதனை கவனித்துவிட்ட கண்ணன் சகாதேவனை தனியே அழைத்து சென்று அவனது யோசனையின் காரணத்தை கேட்க, சகாதேவன், பரமாத்மா, அனைத்தும் அறிந்தவன் நீ, என் யோசனை என்னவென்று அறியாதவனா நீ? சரி, நானே கூறுகின்றேன். பீஷ்மர் கூறிய உனது 1000 நாமங்களை கேட்டு நாங்கள் மனபாரம் குறைந்தோம், மனம் தெளிவு பெற்றோம் என்பது எல்லாம் உண்மையே. ஆனால் நாங்கள் கேட்ட இந்த புண்ணிய விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000ஐயும் இனிவரும் மக்கள் யாவரும் கேட்கும் வண்ணம் அதை நாங்கள் குறிப்பெடுத்து வைக்க முடியாமல் போயிற்றே. அதை நினைத்துத்தான் நான் யோசனை செய்தேன், வருந்துகின்றேன் என சகாதேவன் கூறினான். அதற்கு கண்ணன் சொன்னார், சகாதேவா, வருந்தாதே. பீஷ்மருடைய கழுத்திலே ஒரு ஸ்படிக மாலை உள்ளதல்லவா? அவர் உடல் எரியூட்டப்படுவதற்கு முன் அந்த ஸ்படிக மாலையை அணிந்து கொள். அவர் கூறிய சகஸ்ரநாமம் 1000ம் உன்னுடைய சிந்தனையிலே தோன்றும். நீ அதை எழுத்து வடிவமாக உருவாக்கி வியாசர் மூலமாக இந்த உலகுக்கு தந்துவிடு என்றான் கண்ணன். ஆக முதலிலே ஒரு அருமையான டேப் ரெக்கார்டரை கொடுத்தது கண்ணன். ஸ்படிக மாலையின் மூலமாக இந்த டேப் ரெக்கார்டரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். காரணம், மகாபாரத காலம்தான் கலியுகத்துக்கு முந்தைய காலம். தனக்கு பின் வருகின்ற அடுத்த யுகமானது கலியுகம். இந்த கலியுகத்திலே மக்கள், ஆகவே பின்வருகின்ற கலிகாலத்திலே மக்களுக்கு இவை
இந்த சகஸ்ரநாமமாவது மிக பயனுள்ளதாக இருக்கும். இந்த சகஸ்ரநாமத்தை கேட்டாலே போதும், அவர்களுக்கு முந்தைய பாவங்கள் எல்லாம் போகும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சகஸ்ரநாமத்தை பின்வரும் சந்ததியினர் இந்த ஸ்படிக மாலையின் மூலமாக நீ அறிந்து கொள்வாய், அதனை நீ உலகுக்கு சொல் என சொன்னார் கண்ணன். சகாதேவன் கேட்டான், கிருஷ்ணா, இந்த ஸ்படிக மாலையிலே அப்படி என்ன இருக்கின்றது என்று கேட்டான். சகாதேவா, முன்பொரு முறை பீஷ்மர் இளைஞராக இருக்கும் பொழுது கங்கை நீரை நோக்கி சென்று கங்கை மாதாவை வணங்கி, தாயே, என் தந்தை சாந்தனுவுக்காக என் வாழ்விலே எந்த பெண்ணையும் திருமணம் செய்ய மாட்டேன் என சத்தியம் செய்து சபதம் செய்துள்ளேன். எவருமே சொல்ல தயங்கும் இந்த வார்த்தையை நான் என் தந்தைக்கு சத்தியம் செய்து கொடுத்ததால் தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்தி பிதாமகர் பீஷ்மர் என எனக்கு பட்டம் அளித்துள்ளனர். ஆனாலும் இந்த இளமையில் காதலும் காமமும் என்னை ஆட்கொள்ளாமல் இருக்கவும், என் தந்தைக்கு நான் செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றவும் தாங்கள் எனக்கு அருள வேண்டும் தாயே என வேண்டி அழுதார் பீஷ்மர். குழந்தை அழுதால் தாய் பொறுப்பாளா? தன்னுடைய மகன் அழுததை பொறுக்காத கங்கை மாதா பீஷ்மர் முன் தோன்றி, மகனே தேவவிரதா, இல்லை இல்லை மகனே பீஷ்மா, அப்படித்தானே யாவரும் உன்னை அழைக்கின்றார்கள், உன் இரு கரங்களையும் நீட்டு என்றாள் கங்கை மாதா. பீஷ்மரும் தன்னுடைய இரு கரங்களையும் நீட்ட கங்கை நீர் பீஷ்மரின் இரு கைகளிலேயும் சில துளிகள் விழுந்து பின் அதுவே ஒரு ஸ்படிக மாலையாக மாறியது. ஸ்படிக மாலையை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த பீஷ்மரிடம் கங்கை மாதா இப்படி கூறினாள், மகனே, திருமாலுடைய வாமன அவதாரத்திலே அவருடைய பாத கமலத்திலே பிரம்மதேவரின் கமண்டலத்தில் உள்ள நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு பெருக்கெடுத்து பூலோகம் வரும் வேளையிலே சிவபெருமான் தன்னுடைய சடையின் அந்த நீரின் வேகத்தை தாங்கி சூடிக்கொள்ள பின் பகீரதன் தவத்துக்கு இணங்கி சிவபெருமான் அந்த நீரை சடையிலிருந்து அவிழ்த்து பூலோகத்திலே பெருக்கெடுத்து ஓடச் செய்து அந்த நீரான எனக்கு கங்கை எனவும் பெயர் சூட்டி அழைத்தார். இப்படி மும்மூர்த்திகளுடைய ஸ்பரிசத்தால் பூலோகம் வந்ததால் பாவங்களை போக்குகின்ற புண்ணிய நதி என்ற பெயர் எனக்கு உருவானது. அப்படியே உன் கையிலும் இருக்கும் இந்த ஸ்படிக மாலையான் புனிதமாக இருக்க வைக்கும். உன்னை நீ செய்து கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற அது நிச்சயமாக உதவும். நீ கூறும் நல்ல உபதேசங்கள் யாவும் இந்த ஸ்படிக மாலையில் பதிந்துவிடும். அப்படியே உனக்கு பின் இந்த ஸ்படிகை மாலையை யார் அணுகின்றார்களோ அவர்களுக்கு உன்னுடைய உபதேச மொழிகள் யாவையும் இந்த ஸ்படிக மாலை அவர்களின் உள்ளத்திலே புகுந்து அவர்களையும் புனிதப்படுத்திவிடும் என கூறி கங்கை மறைந்தாள். பீஷ்மர் கண்ணீருடன் தன்னுடைய தாயின் கருணையை எண்ணி ஸ்படிக மாலையை அணிந்து கொண்டார். கண்ணன் சகாதேவனிடம் இந்த விவரங்களை எல்லாம் கூறி முடிக்க, கண்ணா, எங்கள் எல்லோர் மனதிலும் நீயே கேள்விகளை எழுப்பி அதற்கு நீயே விடைகளையும் கூறி விடுகின்றாய். உன்னுடைய 1000 திருநாமங்களை கொண்ட விஷ்ணு சகஸ்ரநாமம் கங்கையைப் போலவே யாவருடைய பாவங்களையும் நீக்க வல்லது. பீஷ்மரின் ஸ்படிக மாலையை அணிந்து வியாசர் உதவியோடு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எழுதி இந்த உலகுக்கு அளிப்போம், அதையே படித்து யாவரும் புனிதமடையட்டும் என அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் கண்ணா என சகாதேவன் கண்ணனை வேண்டி நின்றான். இப்படி மகாபாரதத்திலே எத்தனையோ அருமையான விஷயங்கள் நடைபெற்றிருக்கின்றது. மகாபாரதத்தை முழுமையாக படித்தால் இவற்றையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம். என்னே கண்ணனுடைய கருணை! பின்வருகின்ற யுகமானது எப்படி இருக்கும் என்பதை அறிந்து அந்த யுகத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான மருந்தை நமக்கு அளித்திருக்கின்றார். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை அனுதினமும் கேட்போம், அனுதினமும் சொல்ல முயற்சி செய்வோம். பகவான் கண்ணனுடைய பாதங்களை பற்றி கொள்வோம். இந்த நாடும் மக்களும் உயர. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.